உங்கள் கம்பெனி உங்களுக்கு சிடிசி 50,000 சொன்னது. ஆனால் மந்த் எண்ட் அக்கௌண்ட்டில் வந்தது 38,800. 11,200 எங்கே போச்சு? நீங்கள் ஏமாந்தீங்களா? இல்லை. அந்த பணம் போன இடம் தெரிஞ்சால் நீங்கள் ஆக்சுவலி ரிச்சர் ஆவீங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். உங்கள் சேலரி ஸ்லிப் லைன் பை லைன் புரிஞ்சுக்கலாம். அது மட்டுமல்ல, உங்களுக்காகவே நடக்கிற ஒரு சீக்கிரட்டையும் சொல்கிறேன். ஃபினான்ஸ் தமிழ் சேனல்லே உங்களை வரவேற்கிறேன். இந்த சேனலில் நம்ம பேச போவது காம்ப்ளிகேட்டட் ஃபினான்ஸை சிம்பிள் தமிழில் புரிஞ்சுக்க. இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஜாப் வாங்கினவங்களுக்கும் சேலரி ஸ்லிப் யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணலன்னு ஃபீல் ஆகுறவங்களுக்கும் ஏற்கனவே ஒர்க்கிங்காக இருந்தாலும் அது தெரியலேன்னு இருக்கிறவங்களுக்கும். சரி, நேரடியாக போகலாம். சிடிசி அப்படின்னா காஸ்ட் டு கம்பெனி. உங்களை ஹையர் பண்ண கம்பெனி மொத்தமாக என்ன செலவு பண்ணுறாங்கன்னு சொல்கிறது. இதை 3 பகுதியாக பார்க்கலாம். பகுதி 1 நேரடியாக உங்களுக்கு வர பணம், இதுதான் கிராஸ் சேலரி. பகுதி 2 கவர்மெண்ட்டுக்கு போகிற பணம், இதுதான் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ். பகுதி 3 உங்களுக்காகவே சேவ் ஆகிற பணம், இது பிஎஃப், கிராஜுவிட்டி இன்சூரன்ஸ். கிராஸ் சேலரி, டேக்ஸ், பிஎஃப் இது எல்லாத்தையும் சேர்த்தா சிடிசி. இந்த பே ஸ்லிப்பை பாருங்கள். இது கார்த்திக் ஆரோட மார்ச் 2025 சேலரி ஸ்லிப், ஏபிசி டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட். இப்போ ஏர்னிங் சைட் முதல்ல பார்க்கலாம். இதான் பேசிக் சேலரி 25,000, 25,000 பேசிக் சேலரி. இதுதான் சேலரியோட ஃபவுண்டேஷன். ஹெச்ஆர்ஏ, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் 10,000. நீங்கள் ரெண்டில் இருக்கீங்களா? இந்த ஹெச்ஆர்ஐ டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ரெண்ட் ரிசீப்ட் வச்சுருக்கீங்க, டேக்ஸ் வீடியோவில் இதை பற்றி விரிவாக பேசுவோம். ஸ்பெஷல் அலவன்ஸ் 8,000. ஸோ இது எல்லாத்தையும் சேர்க்கும் போது 43,000. இது மொத்தமாக சேர்க்கும் போது நம்மளுக்கு கிடைக்கிறது கிராஸ் சேலரி 43,000. இப்போ டிடக்ஷன் சைட் பார்க்கலாம். பிஎஃப், தட் இஸ் உங்கள் சேலரி, பேசிக் சேலரி 25,000ல் 12%, அதுதான் 3,000. 3,000 இஸ் அ ப்ரொவிடென்ட் ஃபண்ட். 3,000ங்கிறது ப்ரொவிடென்ட் ஃபண்ட். 25,000 உள்ள 12% தான் 3,000. பே ஸ்லிப்பில் இது டிடக்ஷனாக தெரியும், ஆனால் இது உங்களுக்காகவே இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில் போய் சேருது. டிடிஎஸ், இன்கம் டேக்ஸ், ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 200. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்தா டோட்டல் டிடக்ஷன்ஸ் 4,200. ஸோ 43,000ல் நீங்கள் 4,200 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 38,800. பே ஸ்லிப்பில் தெரிகிற டிடக்ஷன்ஸ் என்னென்னா பிஎஃப் 3,000, டிடிஎஸ் 1,000, ப்ரொஃபஷனல் டேக்ஸ் 200. ஸோ இந்த டோட்டல் டிடக்ஷன்ஸ் இஸ் 4,200. ஸோ 43,000 கிராஸ் சேலரியிலேருந்து டிடக்ஷன்ஸை மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது டேக் ஹோம் சேலரி 38,800. இப்போ பிஎஃப்பை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். பிஎஃப் அப்படிங்கிறது ப்ரொவிடென்ட் ஃபண்ட். உங்களோட பிஎஃப், உங்களோட ப்ரொவிடென்ட் ஃபண்ட் உங்களோட பே ஸ்லிப்பில் தெரியும். பே ஸ்லிப்பில் இருக்கிற பிஎஃப் உங்களோட பிஎஃப் 3,000. கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற பிஎஃப் பே ஸ்லிப்பில் தெரியாது, அது உங்களோட இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில் போய் சேரும். ஸோ 3,000 + 3,000 டோட்டல் பிஎஃப் பார்த்தீங்கன்னா 6,000 per month உங்களுக்காக. ஸோ இந்த 6,000 per month இதை நம்ம எங்கே பார்க்கலாம்? இந்த 6,000 per month இது இந்த பிஎஃப், தட் இஸ் உங்களோட பிஎஃப் 3,000, கம்பெனி பிஎஃப் 3,000, மொத்தம் 6,000. இந்த 6,000 மாதம் 30 வருஷம் போனால் என்ன ஆகும் பார்க்கலாமா? 30 வருஷத்துக்கு 8.1 இன்ட்ரெஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 90 லட்சம். ஸோ 30 வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது 90 லட்சம். ஸோ கிராஸ் சேலரி மைனஸ் டிடக்ஷன்ஸ் இஸ் நெட் சேலரி 38,800. ஸோ இதுதான் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் உங்களுக்கு பார்க்குற சேலரி. ஸோ கிராஸ் சேலரி 43,000, டிடக்ஷன்ஸ் 4,200. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது உங்களோட நெட் சேலரி. ஸோ இப்போ சிடிசியை பாருங்கள். 50,000 டேக் ஹோம் 38,800. அப்போ அந்த 11,200 எங்கே போச்சுன்னு இப்போ தெரியும் நம்மளுக்கு. ஸோ இது தெஃப்ட் இல்லை, இதுதான் சிஸ்டம். இதை புரிஞ்சுக்கிட்டா நீங்கள் ரிச்சர் ஆவீங்க.
ஸோ இதுதான் சிஸ்டம். ஸோ இதில் 50,000 சிடிசி எங்கே போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெட் சேலரி 38,800, பிஎஃப் 3,000. அது அவங்களோட பிஎஃப் பே ஸ்லிப்பில் அது தெரியும். டிடிஎஸ் அப்படின்னா டேக்ஸ் டிடெக்டட் அட் சோர்ஸ், கவர்மெண்ட்டுக்கு போகிற பணம். உங்கள் ஆனுவல் இன்கம் பார்த்து மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறாங்க இந்த டிடிஎஸ். ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ் 200, இது ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு போகிற ஃபிக்ஸட் டேக்ஸ். ஸோ டோட்டல் பே ஸ்லிப்பில் தெரிகிறது. ஸோ பே ஸ்லிப்பில் தெரிகிறது நெட் சேலரி, பிஎஃப், டிடிஎஸ், ப்ரொஃபஷ்னல் டேக்ஸ். ஸோ சப் டோட்டல் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கிராஸ் சேலரி வந்து 43,000. ஸோ பே ஸ்லிப்பில் தெரியாததெல்லாம் என்னென்னா கம்பெனி பிஎஃப், அது உங்களோட இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில் தெரியும் 3,000, கிராச்சுவிட்டி, ஹெல்த் இன்சூரன்ஸ், அதர் பர்க்ஸ், இதெல்லாமே சேர்த்தா உங்களோட டோட்டல் சிடிசி 50,000. ஸோ இது எல்லாமே சேர்த்தா 43,000 + 7,000 எல்லாமே சேர்த்தா உங்களோட டோட்டல் சிடிசி 50,000. ஸோ இப்போ உங்களோட இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் எப்படி நம்ம ஓப்பன் பண்ணி உங்களோட பிஎஃப், கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற பிஎஃப்பை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். கம்பெனி பிஎஃப் உங்களுக்காக போகுதுன்னு சொன்னேன், அது உண்மையான இப்போவே வெரிஃபை பண்ணலாம். அதை நீங்கள் எங்கே செக் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ epfindia.government.in அப்படிங்கிற வெப்சைட்க்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஹிந்தியில் இருந்ததுன்னா யூ கேன் சேஞ்ச் த லாங்குவேஜ், இங்கிலீஷ்க்கு மாற்றிட்டு கீழே போனீங்கன்னா அவர் சர்வீசஸ் கீழே 4 எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அங்கே உங்களுக்கு தெர் இஸ் எ மெம்பர் பாஸ்புக். ஸோ லெஃப்ட் சைடில் மெம்பர் பாஸ்புக் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர் பாஸ்புக் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட யூஏஎன் நம்பரும் பாஸ்போர்ட்டும் டைப் பண்ணிங்கன்னா உங்களோட இபிஎஃப்ஓ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், கம்பெனி உங்களுக்கு கொடுக்குற பிஎஃப் டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே நம்ம பார்க்கலாம். ஸோ யூஏஎன் நம்பர் தெரியல அப்படின்னா உங்களோட ஹெச்ஆர் மேனேஜர்கிட்ட கேளுங்க, உடனே சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை இங்கே என்டர் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணி உங்களோட பிஎஃப் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஸோ இது ஒரு சாம்பிள் இபிஎஃப்ஓ மெம்பர் பாஸ்புக். ஸோ இதில் வந்து எம்ப்ளாயி ஷேர் பிஎஃப் 3,000 இங்கே இருக்குது ப்ளூவில். ஸோ அது வந்து எம்ப்ளாயி ஷேர் பிஎஃப் இங்கே இருக்குது அண்ட் எம்ப்ளாயரோட ஷேர் பிஎஃப் இங்கே இருக்குது. ஸோ மாதம் 6,000 per month. ஸோ அது உங்களுக்கு இந்த இபிஎஃப்ஓ அக்கௌண்ட்டில் போனீங்கன்னா அதை பார்க்கலாம். ஸோ ஐஆர்சிடிசி மீன்ஸ் ஹையர் டேக் ஹோமா? இல்லை, ஐஆர்சிடிசி ஆஃபன் மீன்ஸ் ஹையர் டிடெக்ஷன்ஸும் நிறையா இருக்கலாம். ஸோ பிஎஃப்ங்கிறது லாஸ் இல்லை, இட் இஸ் வெல்த் பில்டிங், ஃபோர்ஸ்டு வெல்த் பில்டிங். ஃப்ரெஷராக இருந்தால் டேக்ஸ் பே பண்ண வேண்டாம். ஃப்ரெஷராக இருந்தாலும் 7 lakhக்கு மேலே இன்கம் இருந்தால் டேக்ஸ் வரும். ஆனால் டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் 10 to 12 lakh வரை ஆல்மோஸ்ட் 0 டேக்ஸ் பண்ணலாம். ஏர்லியாக பிளான் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? சிடிசி, காஸ்ட் டு கம்பெனி. அதில் ஒரு பகுதி சேமிப்பிற்கும் ஒரு பகுதி அரசிற்கும் செல்கிறது. அப்புறம் பார்த்தது பிஎஃப், கம்பெனி பிஎஃப், உங்களோட ஓன் பிஎஃப். பிஎஃப் போன்றவை உங்கள் எதிர்கால நிதி பாதுகாப்பிற்கு உதவுகிறது. டேக்ஸ், உங்கள் வருமானம் வரி வரம்பை தாண்டினால் வரி கழிக்கப்படும். ஸோ இதை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். பணம் சம்பாதிப்பது முக்கியம், ஆனால் பணத்தை வளர்ப்பது எப்படி? அனைத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் எளிய தமிழில். இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.